ஓம் நமோ வெங்கடேஷாய. 2026 ஆண்டு இந்த வருடம் திருப்பதியில் 2 பிரம்மோற்சவங்கள் விசேஷமாக கொண்டாட போகிறாங்க. பொதுவாக ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தான் பிரம்மோற்சவம் வரும். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் திருப்பதியில் 2 பிரம்மோற்சவங்கள் விசேஷமாக செய்வாங்க. அந்த 2 பிரம்மோற்சவங்கள் என்ன, இந்த வருடம் அந்த 2 பிரம்மோற்சவங்களும் எந்த தேதியில் ஸ்டார்ட் ஆகி எந்த தேதிகளில் முடியுது, எதன் அடிப்படையில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2 பிரம்மோற்சவங்கள் திருப்பதியில் கொண்டாடுவாங்க, 2 பிரம்மோற்சவங்களுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இப்போ ஜூன் மாதத்தில் செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜூலை மாதத்தில் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த 2 மாதங்களில் தான் இந்த 2 பிரம்மோற்சவங்களும் வரதுனால நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஜென்ரலாக ஒரு பிரம்மோற்சவம் தான் திருப்பதியில் விசேஷமாக செய்வாங்க. ஆனுவல் பிரம்மோற்சவம், இல்லை சாலக்கட்டில் பிரம்மோற்சவம், புரட்டாசி பிரம்மோற்சவங்கிற பேரில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 2 பிரம்மோற்சவங்கள் வரும். ஒன்று இப்போ சொன்ன மாதிரி சாலக்கட்டில் பிரம்மோற்சவம், இன்னொன்று நவராத்திரி பிரம்மோற்சவம். எதன் அடிப்படையில் அந்த வருடம் திருப்பதியில் ஒரு பிரம்மோற்சவமா 2 பிரம்மோற்சவமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா புரட்டாசி மாதம் வர்ற திருவோணத்தப்பவே நவராத்திரியும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த வருடம் திருப்பதியில் ஒரே ஒரு பிரம்மோற்சவம் தான். புரட்டாசி திருவோணத்தப்போ நவராத்திரி வராமல் அந்த வருஷம் ஐப்பசி திருவோணத்தப்போ நவராத்திரி வந்து முடியுது அப்படின்னா அந்த வருடம் திருப்பதியில் 2 பிரம்மோற்சவங்கள் இருக்கும். இன்னும் சிம்பிளாக தீபாவளி வச்சு கூட நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த வருஷம் திருப்பதியில் 2 பிரம்மோற்சவமா ஒரு பிரம்மோற்சவமான்ட்டு. அக்டோபர் 17 நவம்பர் 4 தீபாவளி ஒரு வருஷத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வருஷம் திருப்பதியில் ஒரே ஒரு பிரம்மோற்சவம் தான், அதாவது சாலக்கட்டில் பிரம்மோற்சவம் மட்டும்தான். அதே தீபாவளி நவம்பர் 5 நவம்பர் 14 வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வருஷம் திருப்பதியில் 2 பிரம்மோற்சவங்கள், ஒன்று சாலக்கட்டில் பிரம்மோற்சவம், இன்னொன்று நவராத்திரி பிரம்மோற்சவம். இந்த வருஷம் தீபாவளி நவம்பர் 8 வருது. அதாவது நவம்பர் 5 நவம்பர் 14 கணக்கில் வருது. அதனால் திருப்பதியில் இந்த வருஷம் 2 பிரம்மோற்சவங்கள். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா தீபாவளி அக்டோபர் 28 வரும். அது எந்த கணக்கில் வரும்னா அக்டோபர் 17 டு நவம்பர் 4 வர்ற கணக்கில் வந்துடும். அதனால் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரம்மோற்சவம் தான் திருப்பதியில் இருக்கும். சாலக்கட்டில் பிரம்மோற்சவம் மட்டும்தான். இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த வருஷம் திருப்பதியில் ஒரு பிரம்மோற்சவமாக 2 பிரம்மோற்சவமானு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். சாலக்கட்டில் பிரம்மோற்சவம் ஆர் புரட்டாசி பிரம்மோற்சவம் இந்த வருஷம் செப்டம்பர் 15 செப்டம்பர் 23 வரைக்கும் 9 நாட்கள் விசேஷமாக செய்வாங்க. அடுத்து நவராத்திரி பிரம்மோற்சவம் அக்டோபர் 12 ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 20 வரைக்கும் 9 நாட்கள் விசேஷமாக செய்வாங்க. இப்போ இந்த 2 பிரம்மோற்சவங்களுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாலக்கட்டில் பிரம்மோற்சவம் புரட்டாசி மாதத்தில் தான் வரும். ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து முடிவு வரைக்கும் அந்த 9 நாட்கள் பார்த்திங்கன்னா. நவராத்திரி பிரம்மோற்சவம் கொஞ்ச நாள் புரட்டாசியில் இருக்கும், ஐப்பசி திருவோணத்தோடு முடியும். ஸோ 2 மாதத்துலேயும் வந்துடும் கணக்கில். நவராத்திரி பிரம்மோற்சவம் திருமலையில் நடக்கிற அதே டைமில் தான் திருச்சானூர்லேயும் நவராத்திரி பிரம்மோற்சவம் இருக்கும். அடுத்து சாலக்கட்டில் பிரம்மோற்சவத்தில் கொடி ஏற்றம் இருக்கும், கொடி இறக்கம் இருக்கும். அது நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் இருக்காது. சாலக்கட்டில் பிரம்மோற்சவத்தப்போ தான் ஃபஸ்ட்டு டே ஆந்திர பிரதேஷ் சிஎம் அவர்கள் பெருமாளுக்கு வஸ்திரம் கொண்டு வருவாங்க. டைரி கேலண்டர்லாம் ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஒரு வருஷத்தில் 2 பிரம்மோற்சவம் இருந்தாலும் இந்த டைரி ரிலீஸ் பண்ணுறது, வஸ்திரம் கொடுக்கறதெல்லாம் சாலக்கட்டில் பிரம்மோற்சவத்தில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு டே. அடுத்து சாலக்கட்டில் பிரம்மோற்சவம்னு ஃபஸ்ட்டு ஒரு பிரம்மோற்சவம் வருதில்ல செப்டம்பர் மாதம், அந்த பிரம்மோற்சவத்தோட 6ஆம் நாள் தங்க ரதத்தில் மாட வீதியில் மலையப்ப சுவாமி வீதி உலா வருவார். அதே நவராத்திரி பிரம்மோற்சவத்தோட 6ஆம் நாள் புஷ்பக விமான சேவை இருக்கும். ஆக்சுவலாக எல்லா நாளும் அதே தான் வாகன சேவையெல்லாம் இருக்கும் 2 பிரம்மோற்சவத்துலையுமே. சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். சாலக்கட்டில் பிரம்மோற்சவத்தோட 6ஆம் நாள் தங்க ரதத்தில் பெருமாள் மாட வீதி உலா வருவார்.
நவராத்திரி பிரம்மோற்சவத்தோட 6ஆம் நாள் புஷ்பக விமான சேவையில் பெருமாள் மாட வீதி உலா வருவார். அதே மாதிரி சாலக்கட்டில் பிரம்மோற்சவத்தோட 8ஆம் நாள் ரத உற்சவம் இருக்கும். ரொம்ப விசேஷமானது. அதை பார்த்தா மறுபிறவியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நவராத்திரி பிரம்மோற்சவத்தோட 8ஆம் நாள் ரத உற்சவம் இருக்காது. தங்க ரதத்தில் மலையப்ப சுவாமி மாட வீதி உலா வருவார். அடுத்து சாலக்கட்டில் பிரம்மோற்சவமாக இருக்கட்டும், நவராத்திரி பிரம்மோற்சவமாக இருக்கட்டும் 9 நாட்கள் தான் செய்வாங்க. பட் சாலக்கட்டில் பிரம்மோற்சவம் 9 நாட்கள் முடிஞ்சு 10ஆவது நாள் பார்த்திங்கன்னா பாக் சவாரின்னு ஒன்று செய்வாங்க. அதாவது தோட்ட சவாரின்னு சொல்லுவாங்க. பெருமாள் எப்போவும் கோயில் உள்ளேருந்து வெளியில் வந்தாருன்னா மாட வீதி உலா வர்றது கிளாக் வைஸில் தான் வருவார். தெற்கு மாட வீதி, மேற்கு மாட வீதி, வராக சுவாமி இருக்கிற வடக்கு மாட வீதி வழியாக வந்து புஷ்கரணி தீர்த்தம் வழியாக வந்து கோயில் உள்ளே போவார். பட் இந்த பாக் சவாரி அப்போ மட்டும் ரிவர்ஸில் வருவார். ஆன்டி கிளாக் வைஸில் வருவார். கோயில் உள்ளேருந்து வெளியில் வந்து புஷ்கரணி தீர்த்தம் வழியாக வராக சுவாமி இருக்கக்கூடிய வடக்கு மாட வீதி வழியாக வந்து மேற்கு மாட வீதி வழியாக அனந்தாழ்வார் தோட்டத்தில் போய் எழுந்தருளி அங்கேருந்து தெற்கு மாட வீதி வழியாக கோயில் உள்ளே போவார். தாயார் 2 பேரும் பார்த்திங்கன்னா கோபுரத்துக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பெருமாள் வர்றப்போ. அதுக்கப்புறமா சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செய்து 3 பேருமா சேர்ந்து கோயில் உள்ளே போவாங்க பாக் சவாரி. அது வந்து 10th டே நடக்கும். சாலக்கட்டில் பிரம்மோற்சவத்தோட 10th டே. அந்த பாக் சவாரி நவராத்திரி பிரம்மோற்சவத்தப்போ இருக்காது. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் 2 பிரம்மோற்சவத்துக்கும். க்ரௌடு வைஸ் பார்த்திங்கன்னா 2 பிரம்மோற்சவத்துக்குமே க்ரௌட் இருக்கும் தான். கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகம் ஃபஸ்ட்டு நடக்கிற சாலக்கட்டில் பிரம்மோற்சவத்துக்கு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 2 பிரம்மோற்சவத்தோட வாகன சேவா டீட்டெயில்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு இன்ஃபர்மேஷன் இந்த 2 பிரம்மோற்சவங்கள் பற்றி தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை அவங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். திருப்பதி பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கிற 2 விசேஷமான பிரம்மோற்சவங்கள் திருப்பதியில் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லா பக்தர்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.